தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 18/12/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் புகழ்ச்சியான ஒரு நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு உரைக்கின்ற இந்த வாக்குத்தத்தம், நாம் என்றும் அவருக்கு பரிசுத்த ஜனமாயிருப்போமாம், அவர் நமக்கு தேவனாயிருப்பாராம், நாம் அவர்களுடைய பரிசுத்த பிள்ளைகளாய் நாமும் நம் சந்ததியும் இருப்போம் என்று நமக்கு வாக்களிக்கின்றார். பிரியமானவர்களே, எவ்வளவு அன்பு பார்த்தீர்களா? நாம் எவ்வளவு பாவம் செய்து எவ்வளவு துரோகங்கள் செய்து அவருக்கு நிந்தையும் அவமானத்தையும் கொண்டு வந்தாலும் நாம் மனம் திரும்பி கர்த்தாவே என்னை மன்னியும் என்று நாம் உருக்கமாய் அவரிடம் வேண்டும் பொழுது அவர் நம்மை மன்னித்து நம்மையும் நம் சந்ததியையும் அவருடைய பரிசுத்த ஜனமாக மாற்றி விட்டேன் என்று இன்று உங்களுக்கு வாக்களிக்கார். பிரியமானவர்களே, ஆகவே கவலையை விட்டு விடுங்கள். நாம் அவருடைய பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜாதி. ஆகவே நாம் என்றும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் முடிவெடுத்த, நாம் இன்று உடன்படிக்கை செய்துள்ள நம்முடைய பரிசுத்தத்தை நம் வாழ்நாள் முழுவதும், நம் ஆயுஷ்நாள் முழுவதும் நாம் மட்டுமல்ல நம்முடைய சந்ததியும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த உலகம். நம் கையிலேயே செல்போன் என்ற ஒரு பாவம் இருக்கின்றது. எப்படியும் நாம் பரிசுத்தமாக வாழ்வது மிகவும் கடினமான காரியம். ஆனாலும் அந்த கடினமான சூழ்நிலையிலும் கடினமான நேரத்திலும் நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல் நம்முடைய சிந்தனைகள், சொல், செயலை நாம் பாதுகாத்து நாம் கர்த்தருடைய ஜனம், அவரால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம், நாம் எந்த சூழ்நிலையிலையும் இந்த பாவத்தில் விழக்கூடாது என்று நம்முடைய இருதயத்தை நாம் பரிசுத்தப்படுத்தி, நம்முடைய சிந்தையை பரிசுத்தப்படுத்தி, நம்முடைய பேச்சுக்களை பரிசுத்தப்படுத்தி, நம்முடைய ஒவ்வொரு செயலையும் பரிசுத்தப்படுத்தி வாழ்ந்தோம் என்றால் கர்த்தர் மகிழ்ந்து நம்மையும் நம் சந்ததியையும் இந்த வருடம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்றே நிறைவேற்றி நம்முடைய உற்றார் உறவினர் மத்தியில் நம்மையும் நம் சந்ததியும் தலைநிமிர்க்க செய்ய போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக அப்பா, நீர் எங்களையும் எங்கள் சந்ததியும் பரிசுத்த ஜனமாக மாற்றி எங்களுடைய எல்லா பாவங்கள் சாபங்களையும் நீக்கி உமக்கு இந்த பிள்ளைகளாக மாற்றி விட்டேன் என்று கூறின இந்த வாக்குத்தத்தத்திற்காக கோடி நன்றி அப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனும் சகோதரியும் நாங்கள் இனிமேல் உமக்கு பிரியமற்ற காரியங்களை சிந்தனையாலோ சொல்லாலோ செயலாயோ எங்களுடைய நடத்தைகளில் நாங்கள் செய்ய மாட்டோம், என் பரிசுத்தமாக வாழ்வோம் என்று உடன்படிக்கை செய்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதமே நிறைவேற்றி தலைநிமிர்ந்து செய்யுங்க, ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.